அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகளை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பாருங்கள். சில கட்டளைகளை சொல்லுகின்றேன். நம்முடைய நிலைமையை சீர்தூக்கி பாருங்கள். நம்முடைய சுற்று வட்டாரத்துடைய நிலைமையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், போதை தரக்கூடிய மது, ஹம்ர், சூதாட்டம், வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம், இது போன்ற விளையாட்டுகள், இது போன்ற செயல்கள் எல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள். ஃபஜ்தனிபூஹு, விலகிக் கொள்ளுங்கள் மூமின்களே, வெற்றி அடைவீர்கள். ஆனால் இன்று அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை எத்தனை முஸ்லிம்கள் மது குடிக்கிறார்கள், போதை தரக்கூடிய பொருள். எத்தனை முஸ்லிம்கள் இந்த மது பழக்கத்திற்கு அடிமை. அதுவும் இன்னைக்கு சில முஸ்லிம்கள் சாராயம் தாங்க ஹராம், பீர்லாம் ஹராம் இல்லை. எப்படியா சாராயம் ஹராம், பீரெல்லாம் ஹராமா? அது என்ன இருக்கு? அல்லாஹ் அப்படி சொல்றானா? பீர் எங்கேயாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா? சாராயம் பீர் தாங்க ஹராம். இந்த பான் பராக்கு குட்காலாம் போடுவாங்களே, இதெல்லாம் ஹராம் இல்லை. இதுவெல்லாம் ஹராம் தான். சிகரெட்டு பிடிக்கிறது தான் ஹராம் இல்லை. அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கானா குர்ஆன்ல சிகரெட்டு ஹராம்னு சொல்லி? அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா சிகரெட்டு பிடிக்கிறது ஹராம்னு சொல்லி? ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பிடிப்போம் இந்த நாடுகளில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிகரெட்டும் ஹம்ருதான், அதுவும் மதுதான். உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த மார்க்கறிஞர்களும் உலமாக்களும் இதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. இந்த சிகரெட் ஹராம் என்பது முஸ்லிம்கள்ட்ட ஃபத்வா ஹலால். எங்க குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு? கம்ர் என்றால் என்ன? மகாமரல் அக்ல், மூளை எது மயக்கடிக்கிறதோ அதுதான் கம்ர். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த விளக்கம் அது. ஆனா இவர் கொடுத்த விளக்கம், போதை இருந்தாதான் ஹலால், போதை இருந்தாதான் ஹராம், போதை இல்லைன்னா ஹலால். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கு இந்த ஒரு செயல்பாடு, மது, போதை வஸ்துக்கள் சர்வ சாதாரணமாக முஸ்லிம்களிடத்திலே. அல்லாஹ்வுடைய தடை தானே இதெல்லாம். என்னங்க இந்த காலத்தில் அதெல்லாம் சாத்தியமா? குளிர் பிரதேசத்தில் அதெல்லாம் சாத்தியமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான